Hi students, நம்ம last classல unit number 5 இருக்கக்கூடிய important detail answer பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா first unit number 1 laws of motion இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய important detail answer 3 important detail answer பார்க்க போறோம். என்னென்ன டீடைல்னு பாத்தீங்கன்னா 4th 5th and 7th detail இந்த மூணு டீடைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டீடைல். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம அதை தான் பார்க்க போறோம். 4th detail என்னன்னு பார்த்தீங்கன்னா state and prove the law of conservation of linear momentum. ஸோ linear momentum law of conservation of linear momentum அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணி அதை வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும். இது 4th question. 5th one is describe rocket propulsion. ஸோ rocket propulsion வந்துட்டு describe பண்ணணும். இது 5th question. 7th one is give the applications of universal law gravitation. ஸோ யூனிவர்சல் லா கிராவிடேஷனை வந்துட்டு எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்ளிகேஷன்ஸ் எழுதணும். ஸோ இதை 7th டீடைல். இந்த 3 டீடைல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இந்த டீடைல் பார்க்கலாம். இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 7 and 8 இருக்குது. பாருங்கள், பேஜ் நம்பர் 7 இருக்குது. There is no change in linear momentum of a system of a bodies as long as no external force acts on them. ஸோ ஒரு லீனியர் மொமெண்டம் ஒரு பாடியோட சிஸ்டத்தோட லீனியர் மொமெண்டமில் எந்த சேஞ்சஸும் நடக்காது. எப்போ வரைக்கும்னா அந்த பாடி மேலே ஏதாச்சும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் பண்ணுற வரைக்கும் அதில் வந்துட்டு எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் சொல்கிறாங்க, there is no change in the linear momentum of a system of bodies as long as no net external force acts on them. ஸோ அதில் வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வர வரைக்கும் அந்த ஒரு பாடியில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுற வரைக்கும் அந்த லீனியர் மொமெண்டம் அந்த பாடியில் இருக்கக்கூடிய லீனியர் மொமெண்டம் வந்துட்டு எதுவும் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம லீனியர் மொமெண்டத்தை ஸ்டேட் பண்ணிட்டோம். இப்போ அதை ப்ரூவ் பண்ணணும். பாருங்கள், let us prove the law of conservation of linear momentum with the following illustration. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ப்ரூஃபை வச்சு நம்ம இந்த conservation of linear momentum ப்ரூவ் பண்ண முடியும். பாருங்கள், ப்ரூஃப். let two bodies A and B having masses m1 and m2 move with initial velocity u1 and u2 in a straight line. ஸோ ரெண்டு பாடிஸ், அதாவது ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு ரெண்டு பாடிஸ் இருக்குது. அதோட ஏ பாடியோட மாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா m1, பி பாடியோட மாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா m2. ஸோ ஏவோட இனிஷியல் வெலாசிட்டி, பாடி ஏவோட இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா u1. அதே மாதிரி பாடி பியோட இனிஷியல் வெலாசிட்டியை பார்த்தீங்கன்னா u2. இது இப்போ எந்த லைனில் ட்ராவல் பண்ணுதுன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. லெட் த வெலாசிட்டி ஆஃப் ஃபஸ்ட் பாடி be higher than that of second body. ஸோ ஃபஸ்ட்டு பாடியோட வெலாசிட்டி வந்துட்டு செகண்ட் பாடியோட வெலாசிட்டியை விட அதிகமாக இருக்குது. அதான் சொல்கிறாங்க, தட் இஸ் u1 is greater than u2. ஸோ u1ங்கிறது பாடி ஏவோட வெலாசிட்டி, u2ங்கிறது வந்துட்டு பாடி பியோட வெலாசிட்டி. அப்போ இந்த பாடி ஏவோட வெலாசிட்டி வந்துட்டு யூவோட வெலாசிட்டியை விட அதிகமாக இருக்குது. During an interval of time t second they tend to have a collision. ஸோ இன்டர்வல் டைம் t செகண்ட்ஸில் அதோட இன்டர்வல் டைமில் ரெண்டு முட்டிக்குது. ஆஃப்டர் த இம்பேக்ட் both of them move along the same straight line with the velocity v1 and v2 respectively. ஸோ அந்த கொலிஷன் ஆனதுக்கு அப்புறம் அது ரெண்டும் ஒரே ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகுது. எந்த வெலாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா v1 and v2 வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. ஸோ ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாடிஸ் ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு ரெண்டு பாடிஸ் இருக்குது. பாடி ஏவோட மாஸ் வந்துட்டு m1, பாடி பியோட மாஸ் வந்துட்டு m2. பாடி ஏ வந்துட்டு ஏவோட இனிஷியல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா u1, பாடி பியோட இனிஷியல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா u2. ஸோ இது ரெண்டும் ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது. இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் ரெண்டு பாடிஸும் ஸ்ட்ரைட் லைன் இருக்குது. ஸோ வெலாசிட்டி, அதாவது வந்துட்டு பாடி ஏவோட வெலாசிட்டி வந்துட்டு பாடி பியோட வெலாசிட்டியை விட ஹையாக இருக்குது.
ஸோ டைம் இன்டர்வல் t செகண்ட் டைம் இன்டர்வலில் A அண்ட் பாடி A அண்ட் பாடி B ரெண்டும் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று மோதிக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டும் ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது. அந்த கொலிஷனுக்கு அப்புறம் அதோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்குது, பாடி ஏவோட வெலாசிட்டி வந்துட்டு v1 இருக்குது, பாடி பியோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா v2 இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், ஃபோர்ஸ் ஆன் பாடி B டியூ டு A. ஸோ பாடி பியில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எதனால், ஏவோட பாடி வந்துட்டு பி கூட கொலிட் ஆகும்போது பியோட பாடி பியில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன, FA இஸ் ஈக்குவல் டு m2 இன்ட்டு v2 மைனஸ் u2 பை டி. ஸோ m2ங்கிறது பாடி பியோட மாஸ், அதே மாதிரி v2 u2ங்கிறது வந்துட்டு இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் டேக்கன், அதாவது டி. அதே மாதிரி ஃபோர்ஸ் ஆன் பாடி ஏ due to B. அப்போ FB is equal to M1 into V1 minus U1 by T. ஓகேவா? So by Newton's third law of motion. So Newton's third law of motion என்ன, action force is equal to reaction force. For every action there is equal and opposite reaction. அப்போ action force is equal to reaction force. அப்போ FB is equal to minus FA. FB என்ன, M1 into V1 minus U1 by T is equal to minus of FA என்ன, M2 into V2 minus U2 divided by T. Next step இது எப்படி வந்ததுன்னு பாருங்க. FB is equal to minus FA வா, அப்போ FB ஓட வேல்யூ M1 into V1 minus U1 by T is equal to minus M2 into V2 minus U2 by T. ஸோ இந்த M1 கொண்டு போய் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ M1 V1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ மைனஸ் M1 U1 டிவைடட் பை T இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் M2 V2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் M2 U2 பை T. ஸோ T கேன்சல் ஆச்சுன்னா M1 V1 minus M1 U1 is equal to minus M2 V2 plus M2 U2. ஸோ இங்கே வந்துட்டு M1 U1 வந்துட்டு மைனஸில் இருக்குது, இங்கே M2 V2 வந்துட்டு மைனஸில் இருக்குது. ஸோ இதை இந்த M2 V2வை இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ M1 V1 plus M2 V2 is equal to, அப்போ M2 U2 இங்கே இருக்கிற கூட இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகும். அப்போ ப்ளஸ் M1 U1. அப்போ M1 V1 plus M2 V2 is equal to M1 U1 plus M2 V2. இப்படி தான் வந்துட்டு அந்த ஃபைனல் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. பாருங்க ஃபைனல் ஈக்குவேஷனில் கிடச்சிருக்கு M1 V1 plus M2 V2 is equal to M1 U1 plus M2 U2 கிடச்சிருக்கா, அது பாருங்கள். The above equation confirms in the absence of external force the algebraic sum of momentum after collision is numerically equal to the sum of momentum before collision. ஸோ வந்துட்டு இந்த ஈக்குவேஷன் என்ன நமக்கு ப்ரூவ் பண்ணுது, அதாவது வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட ஆப்சன்ஸில் மொமெண்டம், அதாவது வந்துட்டு அந்த கொலிஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மொமெண்டமும் கொலிஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மொமெண்டமும் ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ U1 U2ங்கிறது வந்துட்டு இனிஷியல் வெலாசிட்டி, V1 ப்ளஸ் V2ங்கிறது வந்துட்டு ஆஃப்டர் கொலிஷன். அப்போ ரெண்டுத்தும் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஹென்ஸ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இஸ் ப்ரூவ்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட் எழுதுறீங்க, நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் ரெண்டு பாடி இருக்குது, அதோட மாஸ் M1 M2, அதோட இனிஷியல் வெலாசிட்டி பார்த்திங்கன்னா U1 U2. ஸோ ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று மோதிக்குது. அதுக்கப்புறம் அதோட வெலாசிட்டி பார்த்திங்கன்னா V1 V2, அதோட டைம் வந்துட்டு t செகண்ட். அப்போ FA is equal to M2 into V2 minus U2 by T. FB is equal to M1 into V1 minus U1 by T. ஸோ தேர்ட் லா ஆஃப் மோஷன் படி FB is equal to minus FA, அதை போட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் வரும். ஸோ அந்த ஈக்குவேஷன் இருந்து நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்தை ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இதான் வந்துட்டு அந்த டீட்டெயிலோட ஆன்சர், அதாவது டீட்டெயில் நம்பர் 4ஓட ஆன்சர். நெக்ஸ்ட் டீட்டெயில் பாருங்கள், டிஸ்கிரைப் ராக்கெட் ப்ரொபல்ஷன். ஸோ ராக்கெட் ப்ரொபல்ஷனை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணணும். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 8ல் இருக்குது. பாருங்கள் பேஜ் நம்பர் 8ல் ராக்கெட் ப்ரொபல்ஷன் இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே ப்ரொபல்ஷன் ஆஃப் ராக்கெட்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் as well as
நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ இந்த ராக்கெட் ப்ரொபல்ஷன் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், அதாவது முன்னாடி கொஸ்டினில் பார்த்தோம்ல அந்த லாக்கும் அதே மாதிரி நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் இந்த ரெண்டை பேஸ் பண்ணி தான் இந்த ராக்கெட் ப்ரொபல்ஷன் இருக்கும். ராக்கெட்ஸ் ஆர் ஃபில்டு வித் ஃபியூயல் எய்தர் லிக்விட் ஆர் சாலிட் இன் த ப்ரொப்பலன் டேங்க். ஸோ ராக்கெட்டை வந்துட்டு ராக்கெட்ஸில் வந்துட்டு ஃபியூயலை ஃபில் பண்ணுவாங்க. அது எய்தர் லிக்விடாகவும் இருக்கலாம் இல்லாட்டி சாலிடாகவும் இருக்கலாம் அதோட டேங்க்கில். When the rocket is fired, this fuel is burnt and a hot gas is ejected with a high speed from the nozzle of the rocket, producing a huge momentum. ஸோ வந்துட்டு ராக்கெட் வந்துட்டு ஃபயர் ஆகும்போது அந்த ஃபியூயல் நம்ம அந்த ப்ரொப்பலன் டேங்க்கில் ஃபில் பண்ணியிருக்க ஃபியூயல் வந்துட்டு பேர்ன் ஆகி அந்த ஃபியூயல் பேர்ன் ஆக அதிலிருந்து ஒரு ஹாட் கேஸ் வந்துட்டு எஜெக்ட் ஆகும். ஸோ அப்படி எஜெக்ட் ஆகக்கூடிய வெளிவரக்கூடிய அந்த ஹாட் கேஸுக்கு ஹை ஸ்பீடு இருக்கும். அது எதுலேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட்டோட நாசல் பார்ட்லேருந்து ஹை ஸ்பீடில் வரும். ஸோ ஹை ஸ்பீடில் வரும்போது அங்கே ஹியூஜ் மொமெண்டத்தை அது ப்ரொடியூஸ் பண்ணும். டு பேலன்ஸ் திஸ் மொமெண்டம் an equal and opposite reaction force is produced in the combustion chamber which makes the rocket project forward. ஸோ இந்த மொமெண்டத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து தேவைப்படும். அது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா கம்பஷன் சேம்பரில் நடக்கும். ஸோ அப்படி அந்த ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா தான் அந்த ராக்கெட் வந்துட்டு முன்னாடி ப்ரொஜெக்ட் ஃபார்வர்ட் முன்னாடி நோக்கி போகும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ராக்கெட்ஸோட டேங்க் ப்ரொப்பலன் டேங்க்கில் அது ஃபியூயல் ஃபில் பண்ணுறோம். அந்த ஃபியூயல் வந்துட்டு எதர் சாலிடாகவும் இருக்கலாம் இல்லாட்டி லிக்விடாகவும் இருக்கலாம். ஸோ ராக்கெட் வந்துட்டு ஃபயர் ஆகும்போது நம்ம ஃபில் பண்ணியிருக்கக்கூடிய ஃபியூயல் அதாவது வந்துட்டு சாலிட் இல்லாட்டி லிக்விட் ஃபியூயல் வந்துட்டு பேர்ன்ட் ஆகி அதுலேருந்து ஒரு ஹாட் கேஸ் வந்துட்டு அந்த ஹாட் கேஸ்க்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஹை ஸ்பீடில் ஹாட் கேஸ் வந்துட்டு ராக்கெட்டோட நாசல் பார்ட்லேருந்து எஜெக்ட் ஆகும். ஸோ அப்படி எஜெக்ட் ஆகும்போது அங்கே வந்துட்டு ஹியூஜ் மொமெண்டம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த மொமெண்டத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அந்த கம்பஷன் சேம்பரில் ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகும்போது அந்த ராக்கெட் வந்துட்டு ஃபார்வர்ட் மூவ் ஆகி போகும். While in motion, the mass of rocket gradually decreases until the fuel is completely burned out. ஸோ அது வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அந்த ராக்கெட்டோட மாஸ் அதோட வெயிட் வந்துட்டு கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும். எப்போ வரைக்கும்னா அந்த ஃபியூயல் நம்ம ஃபில் பண்ணியிருக்க ஃபியூயல் வந்துட்டு கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகிற வரைக்கும். Since there is no net external force acting on it, the linear momentum of system is conserved. ஸோ எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அதில் ஆக்ட் ஆகாது. ஸோ அதனால லீனியர் மொமெண்டத்தை கன்சர்வ் பண்ணுது. The mass of the rocket decreases with altitude which results in the gradual increase in velocity of the rocket. ஸோ ராக்கெட்டோட மாஸ் வந்துட்டு அதோட ஆல்டிடியூட் அதோட ஹைட்டில் டிக்ரீஸ் ஆக அதனால என்ன நடக்கும்னா அந்த ராக்கெட்டோட வெலாசிட்டி அதாவது ஸ்பீடு வந்துட்டு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். At one stage, it reaches a velocity which is sufficient to just escape from the gravitational pull of the earth. This velocity is called escape velocity. So gradually அந்த ராக்கெட்ல velocity increase ஆகிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் அதோட வெலாசிட்டியை ரீச் பண்ணும். எந்த வெலாசிட்டினா எர்த்தோட கிராவிடேஷ்னல் புல்லில் இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தேவையான வெலாசிட்டியை வந்துட்டு ஒன் பர்டிகுலர் ஸ்டேஜில் ரீச் பண்ணிடும். அந்த வெலாசிட்டி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் வந்துட்டு ராக்கெட் ப்ரொபல்ஷன். ஸோ ராக்கெட் ப்ரொபல்ஷன் எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்தையும் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷனையும் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது. ஸோ ராக்கெட்ஸ் எதை வச்சு ஃபில் பண்ணுவாங்கன்னா ஃபியூயல். அந்த ஃபியூயல் வந்துட்டு எது லிக்விடாகவும் இருக்கலாம் இல்லாட்டி சாலிடாகவும் இருக்கலாம். அதை ப்ரொப்பலன் டேங்க்கில் ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ ராக்கெட் ஃபயர் ஆகும்போது நம்ம ஃபில் பண்ணியிருக்க ஃபியூயல் வந்துட்டு பேர்ன் ஆகி அந்த பேர்ன்லேருந்து ஹை ஸ்பீடில் வந்துட்டு ஹாட் கேஸ் வந்துட்டு ராக்கெட்டோட நாசில் பார்ட்லேருந்து எஜெக்ட் ஆகும். ஸோ அப்படி அந்த எஜெக்ட் ஆகுனா வெளியே வருது. அப்படி வரும்போது அங்கே ஹியூஜ் மொமெண்டம் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த மொமெண்டத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக
கம்பஷன் சேம்பரில் வந்துட்டு ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகும்போது தான் அந்த ராக்கெட் வந்துட்டு ஃபார்வர்டாக மூவ் ஆகி போகும். ஸோ அந்த ராக்கெட் வந்துட்டு மோஷனில் இருக்கும்போது, அதாவது மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அந்த ராக்கெட்டோட மாஸ் வந்துட்டு கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும். எப்போ வரைக்கும் அது டிக்ரீஸ் ஆகும்னா நம்மளோட ஃபில் பண்ணியிருக்க ஃபியூயல் வந்துட்டு கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகிற வரைக்கும் அது கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும். ஸோ அங்கே எந்த விதமான நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இருக்காது. ஸோ அந்த ராக்கெட்டோட மாஸ் அதாவது வந்துட்டு ஆல்டிடியூட் டிக்ரீஸ் ஆகும். ராக்கெட்டோட மாஸோட ஆல்டிடியூட் டிக்ரீஸ் ஆக அந்த ராக்கெட்டோட வெலாசிட்டி, அதாவது ஸ்பீடு வந்துட்டு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்துட்டு அந்த ராக்கெட்டோட வெலாசிட்டி வந்துட்டு ஏர்த்தோட கிராவிடேஷனல் புல்லிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தேவையான வெலாசிட்டி அது ரீச் பண்ணும். அந்த வெலாசிட்டியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் வந்துட்டு ராக்கெட் ப்ரொபல்ஷன், அதாவது 5th டீட்டெயில் ஆன்சர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7th டீட்டெயில். கிவ் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யூனிவர்சல் லா கிராவிடேஷனல். ஸோ யூனிவர்சல் லா கிராவிடேஷனோட அப்ளிகேஷன்ஸ், அதை நம்ம எங்கெங்கே அப்ளை பண்ணுறோம், எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் 7th டீட்டெயில். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 12 இருக்குது. பாருங்கள், பேஜ் நம்பர் 12. Applications of Newton's law of gravitation. Dimensions of the heavenly bodies can be measured using gravitational law. ஸோ ஹெவன்லி பாடிஸ்னால் மேலே இருக்கக்கூடிய சன், ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், இதோட டைமென்ஷன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த கிராவிடேஷனல் லாவை யூஸ் பண்ணுறோம். மாஸ் ஆஃப் த எர்த், ரேடியஸ் ஆஃப் த எர்த், அசலரேஷன் டியூ டு கிராவிட்டி, எக்ஸெட்ரா can be calculated with higher accuracy. ஸோ ஏர்த்தோட மாஸ், அதோட ரேடியஸ், அதோட கிராவிட்டி, இது எல்லாத்தையும் ஹையர் அக்யூரஸினா நிறைய கரெக்டான இதில் வந்துட்டு மெஷர் பண்ணுறோம். நெக்ஸ்ட், ஹெல்ப்ஸ் இன் டிஸ்கவரிங் நியூ ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ். ஸோ மேலே இருக்கக்கூடிய ஸ்கையில் நியூ ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸை டிஸ்கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒன் ஆஃப் த irregularities in the motion of the stars is called lead to the disturbance in the motion of the planet nearby. ஸோ ஸ்டார்ஸோட மோஷனில் ஒரு irregularity பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊபிள் அப்படிங்கிறது. இதனால் இது என்ன பண்ணுன்னா டிஸ்டர்ப் பண்ணும். அதாவது வந்துட்டு அந்த ஸ்டாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளானட்டோட மோஷனை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணும். In this condition, the mass of the star can be calculated using the law of gravitation. ஸோ இந்த கண்டிஷனில் அந்த ஸ்டாரோட மாஸை வந்துட்டு இந்த law of gravitation யூஸ் பண்ணி நம்ம calculate பண்ணலாம். Helps to explain germination of roots is due to the property of geotropism, which is the property of root responding to the gravity. ஸோ இது நாட் ஒன்லி ஸ்பேஸில் மட்டும் இல்லை, பிளான்ஸில் வந்துட்டு ஜியோட்ராபிசம், அதாவது வந்துட்டு ரூட்டோட ஜெர்மினேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோட்ராபிசம், அதாவது வந்துட்டு ரூட்டோட ப்ராப்பர்ட்டி, அதாவது கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த ரூட் வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ண, அதாவது ஜியோட்ராபிசம்னு சொல்லுவோம். ஸோ அது மூலயமா ஒரு அதாவது ரூட்டோட ஜெர்மினேஷனை வந்துட்டு இது எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இது 4th பாயிண்ட். 5th என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் டு ப்ரெடிக்ட் த path of astronomical bodies. ஸோ astronomical bodiesோட பாத்தை ப்ரெடிக்ட் பண்ணுறக்கோ இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் பார்க்கும்போது 5 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் dimensions of heavenly bodies can be measured using using the gravitational law. Mass of the earth, radius of the earth, acceleration due to gravity, etc. can be calculated with higher accuracy. This is first point. Second one is helps in discovering new stars and planets. Third one is one of the irregularities in the motion of the stars is called wobble, lead to the disturbance in the motions of the planets nearby. In this condition, the mass of the star can be calculated using law of gravitation. Fourth one is helps to explain the germination of roots due to the property of geotropism in plants. For last point, 5th one is helps to predict the path of the astronomical bodies. So in the 5 points now வந்துட்டு applications of Newton's law of gravitation ஓட ஆன்சர், அதாவது 7th டீட்டெயிலோட ஆன்சர். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் 3 இம்பார்ட்டன்ட் டீட்டெயில், இந்த ஃபஸ்ட் சாப்டர் இருக்கக்கூடிய 3 இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் பார்த்தோம்.
இந்த 3 டீட்டெயில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.